உங்கள் சேமிப்பு ஒரு நொடியில் காணாமல் போனால் எப்படி இருக்கும்? உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் ஒரு சங்கிலி போல பிணைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு கண்ணி உடைந்தால் அதன் அதிர்வுகள் உலகெங்கும் எப்படி பரவும்? இந்த நிதிச் சந்தையின் சரிவு என்பது வெறும் எண்களின் சரிவு மட்டுமல்ல. அது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை, அவர்களின் கனவுகளை, எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு. ஒரு பங்குச்சந்தை சரிவு என்றால் என்ன? அது ஏன் ஏற்படுகிறது? உலகையே எப்படி அது புரட்டிப் போடும் என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்ப்போம். முதலில் பங்குச்சந்தை எப்படி இயங்குகிறது என்று சுருக்கமாக புரிந்துகொள்வோம். ஒரு நிறுவனம் தனது வணிகத்தை விரிவுபடுத்த அல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்த முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் திரட்ட தனது பங்குகளை சந்தையில் வெளியிடுகிறது. இந்த பங்குகளை மக்கள் வாங்குகிறார்கள். நிறுவனத்தின் செயல்பாடு சிறப்பாக இருந்தால் பங்குகளின் மதிப்பு உயரும், இல்லையென்றால் குறையும். முதலீட்டாளர்கள் லாபம் ஈட்ட பங்குகளை வாங்கி விற்கிறார்கள். இந்த சந்தையில் தனிநபர் முதலீட்டாளர்கள் மட்டுமல்லாமல் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், ஓய்வூதிய நிதிகள் மற்றும் ஹெட்ஜ் ஃபண்டுகள் போன்ற பெரிய நிதி நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. சந்தை பங்கேற்பாளர்கள், பங்குச் சந்தைகள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலம் பங்கு விலைகள் தீர்மானிக்கப்பட்டு முதலீட்டு பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணத்தால், உதாரணமாக போர், இயற்கை சீற்றம், அரசியல் ஸ்திரமின்மை அல்லது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி போன்ற சூழ்நிலைகளில் முதலீட்டாளர்கள் தங்கள் பங்குகளை வேகமாக விற்கத் தொடங்கும் போதுதான் சிக்கல் தொடங்குகிறது. அனைவரும் ஒரே நேரத்தில் பங்குகளை விற்க துவங்கும் போது சந்தையில் பங்குகளின் அளிப்பு அதிகரித்து தேவை குறைந்துவிடும். இதனால் பங்குகளின் விலை மிக வேகமாக சரியும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், அதாவது பங்குச்சந்தை வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரிவு ஒரு சில நாட்களில் அல்லது வாரங்களில் சந்தையின் மொத்த மதிப்பில் கணிசமான சரிவை ஏற்படுத்தும். முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை இழக்கிறார்கள். நிறுவனங்களின் மதிப்பு குறைகிறது. புதிய முதலீடுகள் தடைபடுகின்றன. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உள்ளன. அவை பொருளாதார, புவிசார் அரசியல், தொழில்நுட்ப மற்றும் உளவியல் காரணிகளின் கலவையாக இருக்கலாம். பொருளாதார காரணங்கள்: அதிக பணவீக்கம், வட்டி விகித உயர்வுகள், பொருளாதார மந்தநிலை, அதிகப்படியான கடன் குமிழ்கள் அல்லது வங்கிக் கடன் நெருக்கடி ஆகியவை சந்தை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, ரியல் எஸ்டேட் அல்லது தொழில்நுட்பத் துறையில் ஏற்படும் ஊக வணிகம் அதன் பின்னர் அந்த குமிழி உடையும் போது பெரும் சரிவை ஏற்படுத்தும். புவிசார் அரசியல் காரணங்கள்: பெரிய அளவிலான போர்கள், சர்வதேச வர்த்தக போர்கள், அரசியல் ஸ்திரமின்மை, அரசாங்க கொள்கைகளில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் அல்லது தீவிரவாத தாக்குதல்கள் ஆகியவை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அசைத்து சந்தையில் பீதியை ஏற்படுத்தலாம். கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப காரணங்கள்: நிதிச் சந்தைகளில் உள்ள பலவீனமான ஒழுங்குமுறைகள், அதிகப்படியான கடன் பயன்பாடு, சிக்கலான நிதி தயாரிப்புகள், டெரிவேட்டிவ்ஸ் அல்லது தானியங்கி வர்த்தக அமைப்புகளில் ஏற்படும் பிழைகள் ஆகியவை வீழ்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கலாம். 1987ஆம் ஆண்டு பிளாக் மண்டே வீழ்ச்சிக்கு தானியங்கி வர்த்தகம் ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. உளவியல் காரணங்கள்: முதலீட்டாளர்களிடையே பரவும் பீதி, கூட்ட மனப்பான்மை மற்றும் நம்பிக்கை இழப்பு ஆகியவை சந்தை வீழ்ச்சியை மேலும் தீவிரப்படுத்தலாம். பகுத்தறிவற்ற முடிவுகள் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட விற்பனை ஆகியவை சந்தையின் அடிப்படை காரணிகளை மீறி விலைகளை சரியச் செய்யும். வெளிப்புற அதிர்ச்சிகள்: எதிர்பாராத இயற்கை சீற்றங்கள், உலகளாவிய சுகாதார நெருக்கடிகள், உதாரணமாக கோவிட்-19 பெருந்தொற்று அல்லது பெரிய அளவிலான விபத்துகள் ஆகியவை உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி சந்தை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். வரலாற்று சம்பவங்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்கள்: உலக வரலாற்றில் பல பங்குச்சந்தை வீழ்ச்சிகள் நிகழ்ந்துள்ளன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரணங்களால் தூண்டப்பட்டு தனித்துவமான விளைவுகளை ஏற்படுத்தின. 1929ஆம் ஆண்டு பெரும் மந்தநிலை. 1920களில் ஏற்பட்ட அதிகப்படியான ஊக வணிகம், வங்கிகளின் கட்டுப்பாடற்ற கடன் வழங்கல், விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடி மற்றும் சர்வதேச வர்த்தக கொள்கைகள் ஸ்மூட்-ஹாலி டாரிஃப் ஆக்ட் ஆகியவை இந்த வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. 1929ஆம் ஆண்டு அக்டோபர் 24 பிளாக் தர்ஸ்டே மற்றும் அக்டோபர் 29 பிளாக் டியூஸ்டே ஆகிய நாட்களில் சந்தை பெரும் சரிவை சந்தித்தது. டவ் ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி அதன் உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 89 விழுக்காடு சரிந்தது. இது அமெரிக்காவிலும் உலக அளவிலும் பெரும் பொருளாதார மந்தநிலைக்கு வழிவகுத்தது. வங்கிகள் திவாலாகின, நிறுவனங்கள் மூடப்பட்டன, வேலையின்மை விகிதம் வரலாறு காணாத அளவில் உயர்ந்தது. உலகளாவிய வர்த்தகம் சுருங்கியது. பல நாடுகள் தங்கள் பொருளாதாரங்களை மீட்டெடுக்க பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன. இது நவீன நிதி ஒழுங்குமுறைகளுக்கு ஒரு உந்துதலாக அமைந்தது. 1987ஆம் ஆண்டு பிளாக் மண்டே. கணினிமயமாக்கப்பட்ட வர்த்தகம் மற்றும் போர்ட்ஃபோலியோ காப்பீட்டு உத்திகள் ஆகியவை வீழ்ச்சியின் வேகத்தை அதிகரித்தன. அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை குறித்த கவலைகளும் ஒரு காரணமாக அமைந்தன. 1987 அக்டோபர் 19 அன்று டவ் ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி ஒரே நாளில் சுமார் 22.6 விழுக்காடு சரிந்தது. இது வரலாற்றில் ஒரு நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய சதவீத வீழ்ச்சியாகும். உலகெங்கிலும் உள்ள சந்தைகளிலும் இதேபோன்ற சரிவுகள் ஏற்பட்டன.
இருப்பினும் மத்திய வங்கிகள் விரைவாக தலையிட்டு பணப்புழக்கத்தை அதிகரித்ததால் ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலை தவிர்க்கப்பட்டது. சர்க்கியூட் பிரேக்கர்கள் போன்ற புதிய ஒழுங்குமுறை வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 2000ஆம் ஆண்டு .com குமிழி வெடிப்பு. 1990களின் பிற்பகுதியில் இணைய அடிப்படையிலான நிறுவனங்களில் ஏற்பட்ட அதிகப்படியான ஊக வணிகம் மற்றும் முதலீடுகள் பல லாபமற்ற நிறுவனங்களின் பங்குகள் மிகைப்படுத்தப்பட்ட விலைக்கு வர்த்தகம் செய்யப்பட்டன. 2000ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இந்த குமிழி வெடித்தது. நாஸ்டாக் குறியீடு அதன் உச்சத்திலிருந்து சுமார் 78 விழுக்காடு சரிந்தது. பல இணைய நிறுவனங்கள் திவாலாகின. இது தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. ஆனால் அதன் உலகளாவிய பொருளாதார தாக்கம் 1929 அல்லது 2008 போன்ற அளவுக்கு பரவலாக இல்லை. ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த நெருக்கடியாக இருந்தது. 2008ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடி. அமெரிக்காவில் சப்பிரை மடமான கடன்கள், அடமான அடிப்படையிலான பத்திரங்களின் சிக்கலான நிதி தயாரிப்புகள், வங்கிகளின் அதிகப்படியான கடன் பயன்பாடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் பலவீனம் ஆகியவை இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்கள். லேமன் பிரதர்ஸ் போன்ற பெரிய நிதி நிறுவனங்கள் திவாலாகின. உலகளாவிய வங்கி அமைப்பு ஸ்தம்பித்தது. உலகெங்கிலும் உள்ள பங்குச் சந்தைகள் பல மாதங்களுக்கு பெரும் சரிவை சந்தித்தன. பல சந்தைகள் 50 விழுக்காட்டுக்கு மேல் சரிந்தன. இது ஒரு உலகளாவிய பொருளாதார மந்தநிலைக்கு வழிவகுத்தது. மில்லியன் கணக்கான வேலைகள் இழந்தன. அரசாங்கங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் டிரில்லியன் கணக்கான டாலர்களை பொருளாதாரத்தை மீட்டெடுக்க செலவிட்டன. நிதி ஒழுங்குமுறைகளில் பெரிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. உதாரணமாக டாட்-பிராங்க் சட்டம். 2020ஆம் ஆண்டு கோவிட்-19 பெருந்தொற்று வீழ்ச்சி. கோவிட்-19 பெருந்தொற்று பரவல், உலகளாவிய ஊரடங்குகள், வணிக செயல்பாடுகள் முடங்கியது மற்றும் விநியோகச் சங்கிலி இடையூறுகள் ஆகியவை முதலீட்டாளர்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தின. 2020 மார்ச் மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள சந்தைகள் மிக குறுகிய காலத்தில் சுமார் 35 விழுக்காடு சரிந்தன. இது வரலாற்றில் மிக வேகமாக ஏற்பட்ட சரிவுகளில் ஒன்றாகும். இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் வரலாறு காணாத அளவில் நிதி ஊக்குவிப்பு திட்டங்களையும் பணவியல் கொள்கை ஆதரவையும் வழங்கியதால் சந்தைகள் விரைவாக மீண்டன. உலகளாவிய தாக்கத்தின் சங்கிலி தொடர் விளைவுகள். ஆனால் ஒரு நாட்டின் பங்குச்சந்தை சரிவு உலகின் மறுமுனையில் உள்ள ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? உலகின் பொருளாதாரங்கள் இன்று ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஒரு பெரிய நாட்டின், உதாரணமாக அமெரிக்காவின் நிதி சந்தையில் ஒரு சரிவு ஏற்பட்டால் அதன் தாக்கம் உடனடியாக உலகின் மற்ற பெரிய பொருளாதாரங்களான ஐரோப்பா, ஆசியா மற்றும் வளரும் நாடுகளிலும் எதிரொலிக்கும். இந்த தாக்கம் பல வழிகளில் பரவுகிறது. மூலதன பாய்ச்சல். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றத் தொடங்குவார்கள். இதனால் மற்ற நாடுகளின் சந்தைகளிலும் பங்குகள் விற்கப்பட்டு அவற்றின் விலையும் சரியத் தொடங்கும். வங்கிகளுக்கு இடையிலான கடன். உலகளாவிய வங்கிகள் ஒன்றோடொன்று கடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதால் ஒரு நாட்டில் ஒரு பெரிய வங்கி திவாலாகும்போது அது மற்ற நாடுகளில் உள்ள வங்கிகளையும் பாதிக்கலாம். இதனால் கடன் நெருக்கடி உலகளவில் பரவும். ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்பு. ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்படும் சரிவு அதன் நுகர்வு சக்தியை குறைக்கும். இதனால் அந்த நாட்டிற்கான ஏற்றுமதி குறையும். பல நாடுகள் தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றுமதியை நம்பியிருப்பதால் இது உலகளாவிய வர்த்தகத்தை மந்தமடையச் செய்து பல நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும். விநியோகச் சங்கிலி இடையூறுகள். ஒரு நாட்டின் உற்பத்தி அல்லது போக்குவரத்து துறை பாதிக்கப்பட்டால் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் பாதிக்கப்பட்டு மற்ற நாடுகளின் உற்பத்தி மற்றும் வணிகச் செயல்பாடுகளையும் பாதிக்கும். நாணயச் சந்தைகள். நிதி நெருக்கடியின் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிட நாணயங்களை நோக்கிச் செல்லலாம். இது சில நாணயங்களின் மதிப்பை உயர்த்தவும் மற்ற நாணயங்களின் மதிப்பை குறைக்கவும் செய்யும். நாணய மதிப்பு மாற்றங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செலவுகளை பாதித்து சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கலாம். பண்டச் சந்தைகள். கமோடிட்டி மார்க்கெட்ஸ். உலக பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டால் கச்சா எண்ணெய், உலோகங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் போன்ற பண்டங்களுக்கான தேவை குறையும். இது அவற்றின் விலைகளில் சரிவை ஏற்படுத்தி பண்டங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பொருளாதாரங்களை கடுமையாக பாதிக்கும். சமூக மற்றும் பொருளாதார விளைவுகள். ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சி ஒரு நாட்டின் நிதி அமைப்பை மட்டுமல்லாமல் சமூகத்தின் அனைத்து அடுக்குகளையும் பாதிக்கும். செல்வ விளைவு. மக்களின் பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் ஓய்வூதிய நிதிகளின் மதிப்பு குறையும் போது அவர்கள் தங்கள் செல்வம் குறைந்துவிட்டதாக உணர்கிறார்கள். இது அவர்களின் நுகர்வுச் செலவுகளை குறைத்து பொருளாதார மந்தநிலையை மேலும் தீவிரப்படுத்தும். ஓய்வூதிய நிதிகள் மற்றும் சேமிப்புகள். ஓய்வூதிய நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட சேமிப்புகள் அனைத்தும் இந்த சந்தையின் ஏற்ற இறக்கங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. சந்தை வீழ்ச்சி ஓய்வூதியதாரர்களின் எதிர்கால பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். வேலைவாய்ப்பு.
நிறுவனங்களின் மதிப்பு குறைந்து புதிய முதலீடுகள் தடைபடுவதால் வணிகங்கள் விரிவாக்க சிரமப்படும். இது புதிய வேலைவாய்ப்புகளை குறைக்கும். ஏற்கனவே உள்ள ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய நேரிடும். இதனால் வேலையின்மை விகிதம் உயரும். மக்களின் வாங்கும் சக்தி பாதிக்கப்படும். இதனால் அரசாங்கங்கள் தலையிட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வட்டி விகிதங்களை குறைப்பது, நிதி ஊக்கத் திட்டங்களை அறிவிப்பது உதாரணமாக டிரில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மீட்பு பொதிகள் வங்கிகளுக்கு பிணை எடுப்பது போன்றவற்றை செய்ய வேண்டியிருக்கும். இந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் கடனை அதிகரித்து எதிர்கால தலைமுறைகளுக்கு நிதிச்சுமையை அதிகரிக்கலாம். நிதிச் சந்தைகளில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பிறகு ஒழுங்குமுறை அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு நிதி நிறுவனங்களின் மீதான மேற்பார்வை தீவிரப்படுத்தப்படலாம். ஆகையால் பங்குச்சந்தையின் ஆரோக்கியம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமல்ல, உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது. பங்குச்சந்தை வீழ்ச்சி என்பது வெறும் நிதிச் செய்தியாக மட்டும் பார்க்க முடியாது. அது உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு தனிமனிதனின் வாழ்க்கையிலும் அவன் அறியாமலேயே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி. இந்த உலக பொருளாதார சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் வலுவாக இருப்பதன் அவசியம் இத்தகைய நிகழ்வுகள் மூலம் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தப்படுகிறது. நிதிச் சந்தைகளின் ஸ்திரத்தன்மைக்கு வலுவான ஒழுங்குமுறைகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பொறுப்பான நிதி மேலாண்மை ஆகியவை அத்தியாவசியமானவை.